ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, வாட்ஸ்அப் வந்து இந்தியா விட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் ஏன் இந்த மாரி சொல்றாங்க? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த வாட்ஸ்அப்புக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு? அப்படிங்கிறத டீப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்க ஃபோன்ல, என் ஃபோன்ல, எல்லார் ஃபோன்லயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆப்பா இருக்குது. அதாவது இன்னைக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்தீங்க அப்படின்னா, அதில கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் இருக்கும். இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி மெசேஜ் அனுப்புவோம். நான் சாதாரண கீபேட் மொபைல் வச்சிருப்போம். அந்த கீபேட் மொபைல்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, அந்த மெசேஜ் வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு போயிருக்கும். போயிருந்துச்சு அப்படின்னா, அது அவங்க பார்த்துருக்காங்களா இல்லையாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கண்டிப்பா தெரியாது. பட் வந்து வாட்ஸ்அப்ல அப்படி கிடையாது. வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புற மெசேஜ் வந்து எண்ட் யூசர், அதாவது அடுத்த பார்ட்டி, அதாவது நீங்க அனுப்புறவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அது பார்த்துருக்காங்களா இல்லையாங்கிற விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப். இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்னா இதில் வந்து இன்டர்நெட் மூலமா நீங்க மெசேஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க வீடியோ கால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்பா வந்து ரிலீஸ் பண்ணாங்க 2009ல. இதில் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, எர்லாங் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட், பிரைவேட், இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசினஸஸ், அப்புறம் வந்து நம்ம பர்சனல் யூசேஜ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வாட்ஸ்அப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் வாட்ஸ்அப் 2009ல வந்தாலும் 2009, 2010 இந்த டைம்ல வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அவேர் ஆக ஆரம்பிச்சது இந்த ஆப்பை பத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014ல வந்து Facebook வந்து இந்த வாட்ஸ்அப்பை வந்து கிட்டத்தட்ட $19 பில்லியன் வந்து இதை வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணாங்க, நிறைய ஃபியூச்சர்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018ல வாட்ஸ்அப் பிஸ்னஸ், அதாவது நிறைய பேர் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு கேட்லாக் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து ஆப்பை வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து யூபிஐயும் கொண்டு வந்தாங்க. யூபிஐயும் இப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல இருக்குது. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட எந்த விதமான சார்ஜஸும் அவங்க வாங்குறதும் கிடையாது. சரி, இப்போ கவர்மெண்ட் எதுக்கு இந்த வாட்ஸ்அப் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தலாம். அதாவது கவர்மெண்ட் சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப்ல தான் தீவிரவாதமான செயல்கள் வந்து இனிஷியலா ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேக் மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்றவங்க அவங்க எல்லாமே இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுனால யார் வந்து இந்த ஃபேக் மெசேஜ் அனுப்புறா, யார் வந்து இதுல வந்து என்னென்ன வேலைகள் பண்றாங்க அப்படிங்கிறத நாங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ட்ட இவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இது வாட்ஸ்அப் தரப்புல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து எங்களால கண்டிப்பா முடியாது. இது வந்து பிரைவசியை கெடுக்கிற மாதிரி, ஒருத்தரோட இன்ஃபர்மேஷனை வந்து நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இதனால இவங்க கவர்மெண்ட்டுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. சரி, ஓகே. இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா வரும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு வரும். அதாவது இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு மெசேஜ் வந்து ஒருத்தருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, நீங்களும் அந்த அனுப்புனீங்க பார்த்தீங்களா, அவர் மட்டும் தான் பார்க்க முடியும். 2 பேர் மட்டும் தான் பார்க்க முடியும். இடையில இருக்கிற யாருமே பார்க்க முடியாது. வாட்ஸ்அப் நினைச்சாலும் பார்க்க முடியாது. கவர்மெண்ட் யார் நினைச்சாலும், ஈவன் ஹேக்கர் நினைச்சா கூட, இப்போ ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பை ஹேக் பண்றாரு, உங்க வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதை பார்க்க முடியாது. இதுதான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இந்த என்கிரிப்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அனுப்புற மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். அது உங்களுக்கு புரியுற மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். அதே மாதிரி ரிசீவருக்கும் வந்து ஒரு புரியுற ஃபார்மேட்ல இருக்கும். பட் இந்த இடையில சென்ட் ஆகும்போது யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. என்கிரிப்ட்னா அதை வந்து ஒரு டீகோட் பண்ணிடுவாங்க. டீகோட் பண்ணும்போது அது என்ன மெசேஜ், என்ன விஷயம் இருக்கு அப்படிங்க, என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத அதில் வந்து கண்டிப்பா பார்க்க முடியாது. இதுதான் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் டெக்னிக் வந்து ஒரு புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க. என்ன புரோட்டோகால் அப்படின்னா, சிக்னல் புரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் வந்து யூஸ் பண்றாங்க. அது அப்புறம் வந்து இதுல வந்து என்ன என்கிரிப்ஷன் டெக்னிக் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு என்கிரிப்ஷன் டெக்னிக் இதுல வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. இந்த எண்ட் டு என்கிரிப்ஷன் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்க வந்து மெசேஜஸ் பார்க்கணும், ஒவ்வொருத்தரோட மெசேஜஸையும் பார்க்கணும். என்கிரிப்ஷன் எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்க வந்து இந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் பரப்புறவங்க, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறவங்க, இது எல்லாமே பிரைமரியா வந்து இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. நான் கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து இந்த விவரங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2009ல நாங்க ஒரு ஐடி ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஐடி ஆக்ட் பிரகாரம் நீங்க கண்டிப்பா வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா வாட்ஸ்அப் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து இந்த இத்தனை வருஷமா வந்து வாட்ஸ்அப் நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வரோம். இது வரைக்கும் எங்க மேல எந்த பிரச்சனையுமே வரல. நாங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கும் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட வந்து நாங்க ஒரு பிரைவசி மெத்தட் வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரைவசி மெத்தட் எதுக்குன்னா, அதாவது ஒருத்தர் அனுப்பக்கூடிய மெசேஜை இன்னொருத்தர் தான் படிக்கணும், இடையில இருக்கவங்க பார்க்க கூடாது அப்படின்றது தான் இந்த பிரைவசி. இந்த பிரைவசியில போய் நீங்க வந்து தலையிடக்கூடாதுல்ல, நீங்க எதுக்கு தலையிடணும் செய்யணும்? இந்த பிரைவசியில வந்து ஒருத்தரோட பிரைவசியில இன்னொருத்தர் வந்து தலையிடக்கூடாது.
பார்க்கக்கூடாது, நீங்கள் எதுக்கு வந்து அதை நீங்கள் பார்க்குறீங்க செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சைடு வந்து ஒரு வாதம் போயிட்டு இருக்குது. ஓகே, இந்த ப்ரைவேசின்னு என்ன? ப்ரைவேசி அப்படின்னா இப்போ நம்மளே வச்சுக்கோங்களேன், இப்போ என்கிட்ட ஃபோன் இருக்குது, அதில் ஏகப்பட்ட லாக் போட்டு வச்சிருப்போம். இதை தூக்கி யார்கிட்டயா லாக் எடுத்துகிட்டு இருந்தா என் ஃபோன் வச்சுன்னு கொடுப்போமா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதில் வந்து நம்மளோட ப்ரைவேட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ப்ரைவேட்டான ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் இருக்கும், நம்மளோட முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் நம்ம கண்டிப்பாக வச்சிருப்போம். அப்போ அதை தூக்கி நம்ம வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் எல்லா விஷயமும். இப்போ இதைத்தான் வந்து கவர்மெண்ட் இவங்ககிட்ட கேட்குறாங்க, வாட்ஸ்அப் கிட்ட. வாட்ஸ்அப் வந்து எல்லாரோட யூசர்ஸ், எல்லாரோட இன்ஃபர்மேஷன்ஸும், எல்லாரோட மெசேஜஸும், எல்லாரோட ஃபோட்டோஸ், எல்லாரோட இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் இருக்கும்போது அதை தூக்கி நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும்? இதை கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டா இந்த கவர்மெண்ட் சொல்கிற மாதிரியே வாட்ஸ்அப்பும் கேட்டுட்டு சரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, யார் வேணாலும் யார் மெசேஜ் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பிரைவேசிங்கிற ஒரு சிஸ்டத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பிரைவேசி போச்சு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து யார் யார் என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன இது பண்ணுறாங்க, இந்த ஒரு அரசியல்வாதி இருக்காங்கன்னா அந்த அரசியல்வாதி என்ன தப்பு பண்ணுறாரு, கவர்மெண்ட் எல்லாம் என்ன தப்பு பண்ணுறாங்க, இப்படி மாதிரி இந்த ட்ராக்கிங் வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். உட்காந்து இதுக்குன்னு ஒரு செட்டப் வந்து ஒரு எம்ப்ளாயிஸை எடுத்து அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இந்த மாதிரி வந்து ஒரு பிரைவேசியை கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறது தப்பு. இது வந்து கவர்மெண்ட் சைடு இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சைடு நியாயமும் இருக்குது, பட் வந்து வாட்ஸ்அப் சைடு சொல்கிற நியாயமும் இருக்குது. இதில் யார் நியாயத்தை எடுத்துக்கிறதுன்னு நமக்கு தெரியல. பட் வந்து இது இந்த பிரைவேசி விஷயத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம வாட்ஸ்அப் பக்கம் தான் நின்னாகணும். ஏன்னா வாட்ஸ்அப் வந்து அவங்க எந்த தப்புமே பண்ணலை. அவங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வாட்ஸ்அப் தரப்புல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. கிட்டத்தட்ட 2009 நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் திருடிட்டாங்க, நம்மளோட டேட்டாவை அவங்க திருடிட்டாங்க, நம்மளோட டேட்டாவை எடுத்து இன்னொருத்தருக்கு வித்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வர கிடையாது. அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரவும் கிடையாது. இன்ன வரைக்கும் வாட்ஸ்அப் வந்து நம்ம சேஃபாக தான் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து வாட்ஸ்அப் தரப்புல இருக்கிற நியாயத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி கவர்மெண்ட் சொல்றதும் ஒரு சிலவு ஓகேவா இருந்தாலும் எனக்கு இதுல வந்து உடன்பாடு கிடையாது. இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது எதுக்காக இப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியானா, இந்த WAன்னு பேர் வச்சிருப்பாங்க, அவங்க ஏதாவது ஆப் எதுவும் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணலாம், அதில் அவேர் பண்ணி அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் பூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஓரங்கட்ட பார்க்குறாங்களோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த கன்க்ளூஷனில் நீங்களே சொல்லுங்கள். அதாவது இந்த வாட்ஸ்அப்பு நமக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம், ஒரு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபோன் கால் ஆகட்டும், வீடியோ கால் ஆகட்டும், மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், டாக்குமெண்ட் ஷேரிங், இது எல்லா விஷயத்துக்கும் வந்து இன்றைக்கி வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு பிரச்சனைகள் நடக்கும் இந்தியாவில். ஆனால் இதுக்கு வந்து வாட்ஸ்அப் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ரூல்ஸ் போட்டீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக இந்தியா விட்டே போயிடுவோம். எங்களுக்கு இந்தியாவில் ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மற்ற கண்ட்ரிஸ் கனடா, USA எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவங்க இந்த மாதிரி ரூல்ஸ் போடவே கிடையாது. ஆனால் இந்தியாவில் மட்டும் தான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி ரூல்ஸ் போட்டால் எப்படி வந்து நாங்கள் இந்தியாவில் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் தரப்புல வந்து ஒரு பெரிய வாதம் வச்சிருக்காங்க. அதனால கடந்த 25ஆம் தேதி வந்து ஹைகோர்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வாதம் போயிட்டு இருந்திருக்குது இந்த வாட்ஸ்அப்புக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில. இதுல வந்து கொஞ்சம் அவங்க வாட்ஸ்அப் தரப்புல இருக்க நியாயங்களை கேட்டுட்டு இப்போ இந்த வழக்கை வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான். இதில் வந்து உங்களுக்கு இதில் என்ன தோணுது? இப்போ இந்த வாட்ஸ்அப் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப்பு இந்தியா விட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இன்னொரு வேறு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.